காதல் வேற கல்யாணம் வேற. உங்க பொண்ணு யார காலிச்சா என்னங்க? என்னப்பா உங்க வீட்டு சம்மந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிள்ள பாக்கட்டும். கீதா, இந்தாங்க. என்ன இது? ஒன்னு செக் புக், ஒன்னு பாஸ்புக். உங்களுக்கு எங்க அப்பாவோட பணம் தானே தேவை, நான் இல்லையே. கீதா, அப்பா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க முடியாது. எங்க போற? பாலுவோட வீட்டுக்கு. இந்த வீட்டை விட்டு நீ போக முடியாது. நீயா ஆமா, இந்த நேரத்துல எங்க வந்த? வீட்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டேங்க. தப்பிச்சு வந்துட்டியா? ஆமா, எங்க அப்பா எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. அது எனக்கு பிடிக்கலங்க. பிடிக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணுமா? இங்கேயே வந்த? நான் வழக்கு நடத்த விரும்பலைங்க, வாழ்க்கை தான் நடத்த விரும்புறேன். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் கணவர்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அத நீ நினைச்சா மட்டும் பத்தாது, நானும் நினைக்கணும். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. இது ஊருக்கு தெரிஞ்சா எனக்கு தான் அசிங்கம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. நில்லு கீதா. தம்பி, ஒரு பொண்ணுக்கு ஆதரவா இருக்கிறதே ரெண்டு வீடுதான். ஒண்ணு பிறந்த வீடு, இன்னொன்னு புகுந்த வீடு. கீதா தான் பிறந்த வீட்டை விட்டுட்டு இத புகுந்த வீடா நினைச்சு வந்துட்டா. இங்க இருந்து அவளை போ சொல்லிட்டா. அவ எங்கப்பா போவா? நீ உள்ள வாமா. கீதா, கீதா, என்ன காரியமா பண்ணிட்ட? ஒரு கன்னி பொண்ணு இப்படி படி தாண்டி வரலாமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் படி தாண்டி வரல, மாடி வழியா குதிச்சு வந்தேன். ஜோக் அடிக்கிறியா? இத பாரு, 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. முடியாது, என்னால வர முடியாது. பாலு, உன் தைரியத்துல தான் என் பொண்ணு உன் கூட வந்திருக்கிறா. வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், ஆனா அதுக்கு தைரியம் நான் கொடுக்கல. எப்படியோ மரியாதையா அவளை என் கூட அனுப்பி வை. இல்ல பண நகையோட பொண்ணை கடத்தி வந்திருக்கேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் நீ கம்பி என்ன இருக்கும், ஜாக்கிரதை. சரி சரி, அவளுக்கு புத்தி சொல்லி சீக்கிரம் அனுப்பி வை என் கூட. கொஞ்சம் இருங்க. கீதா, கொஞ்சம் உள்ள வா. இப்ப வர போறியா இல்லையா? அண்ணே வாங்க அண்ணே. உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருந்து போட்டு வந்த நகை புடவை எல்லாமே இதுல இருக்கு. இதை வாங்கிக்கோங்க. இனிமே நீ எங்க போய் ரிப்போர்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்ல. ஏன்பா என்னடா? அக்காவை கட்டிட்ட மாமாவுக்கு சொத்து எவ்வளவு தேரம்? அப்பா கொடுத்தது 50 கோடி, அம்மா கொடுத்தது 50 கோடி, அவர் சொந்தமா சம்பாரிச்சது பல கோடி. நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. என்ன சிவராமா, மில்லுக்கா பார்த்தா தெரியல? ஏன்பா, உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ணை கொடுத்திருக்கிறேன். நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறிய. என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பிரகாஷ் இல்லப்பா, சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு, கை கழுவிட்டு இருக்காருல்ல, அவர்தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபாய் உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவன் சீதாபதியும் இல்ல, அம்பிகாபதியும் இல்ல, பேரு சுடல. நல்லா ஏமாத்திருக்கான். சுடல சுடலையா? யார் சொன்னது? எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லிட்டான்டா. ஏண்டா, மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பைய, உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருப்ப. நீ மட்டும் யோக்கியமாயா? உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம
அருவாளை காட்டி என்னை கல்யாணம் பண்ணி வச்சில்ல, அதுக்கு சரியா போச்சு. நீ செஞ்சதை நான் மறந்துடுறேன், நான் செஞ்சதை நீ மறந்துடு. நடக்கொண்டி பாப்பா, வா பெட்ரூமுக்கு. நல்ல இங்க பாடுறா, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அத மட்டும் நடக்க விட மாட்டேன். என்ன? ஐய்! பாப்பா பாப்பா நாம பாப்பா பாப்பா பே, 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 பே. ஒரே அமுக்கு, கழுத்தை பிடிச்ச அமைக்கு கொண்டு போடுவேன். பாப்பா 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 இந்தா, இந்த பரதேசி பயலுக்கு செயினை வேற கொடுக்க சொல்றியா? அரைஞ்சு போடுவேன். ஏய், நீ போடா கொல்ல. இந்தா, நீ போ வீட்டுக்குள்ள. ரெண்டு பேரும் சேரவே கூடாமா? மாமா ஏயா அந்த பாலு பையன் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்க. கவலையை விடுங்க, அவன் பல்ல பிடிங்கிருவான். எப்படி? வரப்போற லேபர் யூனியன் தேர்தல்ல பாலுவுக்கு ஆப்போசிட்டா நம்ம மாரப்பனை நிறுத்த வச்சு பாலுவை தோக்கடிச்சிருவோம். என்ன கொஞ்சம் அதிகமா செலவாகும். எவ்வளவு செலவானாலும் சரி அவனை செல்லா காசாக்கணும். தோழர்களே, உங்களுக்கு லாபத்துல பங்குதானே வேணும். என்ன யூனியன் தலைவரா தேர்ந்தெடுத்தா லாபத்துல பங்கு தரேன்னு முதலாளி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த பாலு முதலாளி மகளை கடத்திக்கிட்டு போய் இந்த மில்லுக்கே முதலாளியா வரணும் சதித்திட்டம் போடுறான். அவனை நம்பாதீங்க. சும்மா நிறுத்தியா? எங்க பாலு தம்பி அப்படிப்பட்டவர் இல்ல. ஆஹா, அப்படின்னா அவன் வீட்டுல கடத்திட்டு போய் வச்சிருக்கானே முதலாளி பொண்ண, வெளியே அனுப்ப சொல்லி பார்க்கலாம். பாலு, நீ முதலாளி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மில்லுக்கே முதலாளியாக போறேன்னு யூனியன் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நீங்க நம்புறீங்களா? நம்பல, அதனாலதான் நாங்க எல்லாரும் உனக்காக வாதாடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கீதாவை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு மாரப்பன் சவால் விடுறான். அதனால முதலாளி பொண்ணு உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இந்த பாருங்க, நீங்க எனக்கு பலமா இருக்கீங்கன்னு எதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அவங்க திட்டம் போடுறாங்க. அந்த சூழ்ச்சிக்கு நாம பலியாக கூடாது. உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அந்த பொண்ணு முக்கியமா? எனக்காக நீங்க தொழிலாளிகளை பகிச்சுக்க வேண்டாம். நான் போயிடுறேன். எங்க போற? எங்கேயோ போறேன், எப்படியோ சாகுறேன். கீதா, அவசரப்படாத. இங்க பாருங்க, என்னையே நம்பி அடைக்கலங்கட்டு வந்த பொண்ண போன்னு கட்டி அனுப்புறது நியாயம் இல்ல. அதே சமயத்துல அவ எங்கேயாவது போய் உயிரை விட்டா அந்த பழிவாத்துக்கு என்ன ஆளவா சொல்றீங்களா? சொல்லுங்க. பெரிய நியாயம் பேசுறிய. கல்யாணம் ஆகாத கண்ணி பொண்ணு வீட்டோட வச்சிருக்கேன், அது மட்டும் நியாயமா? இதுதானே உங்க குற்றச்சாட்டு? கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். அக்கினி சாட்சியா, இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இவ என்னோட மனைவி. இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு இவளுக்கு உரிமை இருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது. போதுமா? காம்ரேட்ஸ், தலைவர் பதவிக்கு மாரப்பன் பாலு ரெண்டு பேரும் போட்டிடுறாங்க. குரல் ஓட்டு மூலமா தான் அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். போட்டியாளருடைய பெயரை இப்ப நான் அறிவிப்பேன். அவங்கள ஆதரிக்கிறவங்க கையை தூக்கணும். என்ன? முதல்ல திரு பாலு. திரு மாரப்பன். மாரப்பன் கையை தூக்குனீல? ஆமா. எந்த கை? வலது கையே. வலது கையா? ஏன் கேக்குற? வெளியில வா, வெட்டி எடுத்துறேன். மெஜாரிட்டி ஓட்டுகள் மாரப்பனுக்கே கிடைச்சதுனால மாரப்பனையே தலைவரா தேர்ந்தெடுத்ததாக நான் அறிவிக்கிறேன். நிறுத்துங்க. என் சக தொழிலாளிக்கு என் மாலைதான் முதல் மாலையா இருக்கணும். மாரப்பண்ண, பதவியில யார் இருந்தாலும் சரி, மொத்தத்துல தொழிலாளிங்க கோரிக்கை நிறைவேறணும். அதான் என் ஆசை. உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வர்றேன். எல்லாரும் வர்றேன்.
யார்கிட்டயாவது சொல்லி அமைச்சிருந்தா ஆரத்தி எடுத்து வச்சிருப்பேல. இருங்க, எடுத்துட்டு வரேன். நில்லு கீதா, அதுக்கு அவசியமே இல்ல. அப்படின்னா நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? இது எனக்கு தோல்வி இல்ல, வெற்றிக்கு முதல் படி. வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமா நினைக்க உங்களால எப்படிங்க முடியுது? நான் பதவிக்கு ஆசைப்பட்டு தேர்தல நிக்கல, அதனாலதான் முடியுது. மில் தொழிலாளிக்கு லாபத்துல பங்கு வேணுங்கிற கோரிக்கைய சட்டப்படி நிறைவேற்றறதுக்காகத்தான் நான் இந்த தேர்தலே நின்னேன். ஆனா பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்திட்டாங்க. வருத்தப்படாதீங்க, உண்மைக்கு எப்பவுமே தோல்வி இல்லை. உங்க உயர்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிற நாள் வரும். அப்ப இந்த ஊரே உங்களை பாராட்டும். எப்படி பாராட்டும் தெரியுமா? காலம் இனி மாறிவிடும், கவலைகள் ஓடிவிடும், தாய்குலத்தின் கைகள் யாவும் ஒன்றாகுமே. இங்கு தர்மம் நீதி மீண்டும் வந்து அரசாளுமே. அந்த தலைமை தன்னை உலகம் யாவும் வரவேற்றுமே. பாசங்களும் மனிதனே தங்களும் வெறும் பணத்தாலே விலை பேச முடியாதது. அழியாத செல்வங்கள் அன்பாகுமே, அதுதான மனித குல பண்பாகுமே. காலம் இனி மாறிவிடும், கவலைகள் ஓடிவிடும், தாய்குலத்தின் கைகள் யாவும் ஒன்றாகுமே. இங்கு தர்மம் நீதி மீண்டும் வந்து அரசாளுமே. அந்த தலைமை தன்னை உலகம் யாவும் வரவேற்றுமே. கனவோடு வாழும் இதயங்களே, வாழ்வில் பயனேதும் காணாத பயணங்களே. ஏழைகள் அஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை, இருப்போர்கள் கொடுத்தாலே பஞ்சம் இல்லை. காலம் இனி மாறிவிடும், கவலைகள் ஓடிவிடும், தாய்குலத்தின் கைகள் யாவும் ஒன்றாகுமே. இங்கு தர்மம் நீதி மீண்டும் வந்து அரசாளுமே. அந்த தலைமை தன்னை உலகம் யாவும் வரவேற்குமே. காலம் இனி மாறிவிடும், கவலைகள் ஓடிவிடும், தாய்குலத்தின் கைகள் யாவும் ஒன்றாகுமே. இங்கு தர்மம் நீதி மீண்டும் வந்து அரசாளுமே. அந்த தலைமை தன்னை உலகம் யாவும் வரவேற்றுமே. ஏய் கீதா, உன் கற்பனை ரொம்ப நல்லாவே இருக்கு. கற்பனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது நடக்க போற உண்மை. நீங்க வேணா பாருங்களேன். சரி வா.